ஃபாதர் தாவேகா தலைவர் விஜய் நேற்றுக்கு வந்து சேலம் சீலநாயக்கம்பட்டியில நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு. இவர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து விட்டாரா? தாவேகா என்கின்ற நல்ல ஒரு இதை ஆரம்பிச்சார், கட்சியை ஆரம்பிச்சார். ஆனா அதை எப்படி கொண்டு போகணும்னு தெரியல. மாவட்ட செயலாளர்களை வைத்திருக்கிறீங்க, பேர் சொல்லி சொல்ல முடியுமா? ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் இவங்க தான் சொல்ல முடியுமா? ஒரு தலைவருக்கு உகந்த தகுதி என்னன்னா, மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். மாவட்ட செயலாளர் நேரடியாக நீங்க தொடர்புல இருக்கணும். சுற்றி இருக்கிறவங்களே யாருன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. அதை யார்ட்டு அவங்க எடுக்கிறாங்கன்னா, தாவேகா தொண்டர்கள் இடத்துல தான் வாங்குறாங்க அந்த காசு. இந்த தொண்டர்களுக்கு அந்த அறிவு இருக்க மாட்டேங்குது. அறிவு இல்லை, பக்குவம்லாம் இல்லைங்க, அறிவு இல்லைங்க. சின்ன சின்ன கம்பெனியில் நடக்கும் போது நீங்க பல கோடி ரூபாய் வாங்குறீங்க, அதுல 1.5 கோடி ரூபாய் உங்களால என்ன பண்ண முடியல, கட்ட முடியல. கோர்ட்டு சொல்லி நீங்க இன்னும் கட்டல. அப்ப கோர்ட்டே நீங்க அவமதிக்கிறீங்க. நீங்க மக்களை வந்து மதிக்க போறீங்களா? ரசிகனா தான் உன்னை ரசிக்கிறாங்களே தவிர, உன்னை விசில் அடிச்சு எல்லாரும் வரவேற்கிறாங்க தவிர, தேர்தல் ஆணையம் உன்னை விசில் அடிச்சு தான் வரவேற்று இருக்கு. என்ன ஒரு பரிதாபமான நிலைமை. காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு வரும்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்திருந்தாரு. தனித்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நின்னா ஒரு தொகுதியோடு கிடைக்காது. தமிழ்நாட்டில் வாங்க முடியாது. அங்கீகாரம் கிடைக்கணும்னா நீ என்டிஏ கூட்டணிக்குள்ள முதலாவது நீ வரணும். 10 தொகுதியா நீ ஜெயிப்ப. அடுத்த தேர்தலில் வேணா நீ நினைக்கிறத சாதிக்கலாமே தவிர, இந்த தேர்தலில் நீ தலை கீழே நின்னாலும் சரி நடக்கவே நடக்கும். அப்ப விஜய் வந்து 2026 வந்து சந்தேகம் தான் அவருக்கு. ஏன்னா 18% வாக்கு இருக்கு. சந்தேகம் அந்த வார்த்தை கூட சொல்லாதீங்க. வரமாட்டார், வரமாட்டார், அவ்வளவுதான். ஒண்ணு என்டிஏ கூட்டணியில் சேர்க்கணும், இல்ல திமுக கூட்டணியில் சேர்க்கணும். ஆனா அரசியலுக்குள்ள வரும்பொழுது நீ என்ன பண்ண மக்களுக்கு, அது கட்டாயம் கேட்கத்தான் செய்ய. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னால குடும்பமே சரியா நடத்த முடியல. நீ குடும்பம் நடத்த தெரியாதவன் என்னத்தை நீ வந்து மக்களுக்கு செய்ய போற? ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பேராயர் குணசேகரன் சாமுவேல் அவர்கள். ஃபாதர் வணக்கம். வணக்கம். ஃபாதர் தாவேகா தலைவர் விஜய் நேற்றுக்கு வந்து சேலம் சீலநாயக்கம்பட்டியில நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு. சுமார் 25 நிமிடம் பேசியிருக்காரு. இவருடைய பேச்சை எப்படி பாக்குறீங்க? இவர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து விட்டாரா? அதாவது திரும்ப நான் சொல்றது என்னன்னா, தாவேகா என்கின்ற நல்ல ஒரு இதை ஆரம்பிச்சார், கட்சியை ஆரம்பிச்சார். நான் இல்லைன்னு சொல்லலை, நன்றாக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதை எப்படி கொண்டு போகணும்னு தெரியல. நிர்வாகிகளை சந்திக்கலாம். இந்த நிர்வாகிகளை சந்திக்கும் நீங்கள் என்ன பேசுனீங்க, அது ஒன்றுமே தெரியாது. அப்படியே நீங்கள் பேசியிருந்தாலும் உங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்கு என்ன பேசுனீங்க, அடுத்த கேள்வி அதுதான். அடுத்தது மக்களுக்காக என்ன செய்ய போறீங்க, அதை கட்டாயம் பேசி இருக்கணும். அப்போது மக்கள்கிட்ட நம்ம போய் நம்முடைய கட்சியின் மூலமாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாதான் அப்போது உங்களுடைய கட்சி வளருவதற்கு ஒரு ஏதுவான ஒரு வழி ஏற்படும். இது எதுவுமே அவங்க பேசலை. ஆனால் மேடையில் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி, மற்ற அரசியல் தலைவர்கள் மாதிரி என்ன பண்ணுறாங்க, நாங்கள் அது கொடுப்போம், ஒவ்வொரு வீட்டுக்கும் மோட்டார் பைக்கை கொடுப்போம். ரைட், நீங்கள் மோட்டார் பைக் கொடுங்க, பெட்ரோல் போட யார் காசு தருவா இல்லையா? மோட்டார் பைக்கு இன்னைக்கு கூட என்னால் ஒரு ஃப்ளைட் வாங்க முடியும். சரி, என்னால் ஃப்ளைட் வாங்க முடியும் இன்னைக்கு இருக்க கண்டிஷன். இன்னும் ஃப்ளைட்டை நிற்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு நான் வாடகை டெய்லி ஏறக்கூடிய ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்கணும். அது யார் தருவா? அந்த மாதிரி பைக் வாங்கி தரேன்னு சொல்லி முட்டாள்தனமான ஒரு காரியத்தை மற்ற அரசியல்வாதி மிக்சி தரான், அல்லது கிரைண்டர் தரான், அல்லது 2000 ரூபாய் கொடுக்கலாம், 1000 ரூபாய் கொடுக்குறான்னு சொல்ற மாதிரி இவரும் முட்டாள்தனமா என்ன பைக்கு தரேன்றார். எல்லாருக்கும் வீடு கொடுத்துறாரு. எங்க போய் நீ வீடு கொடுப்ப? முதல்ல உன் பணத்தையே நீ செலவழிக்க மாட்டுற. என்ன ஒன்றும் இல்லை, இந்த சேலம் மாநாட்டில் என்ன இருக்கு, ஒரு வட இந்தியர் இறந்துருக்கிறார். அதை பற்றி ஏதாவது நீங்க பேசுனீங்களா? நான் கேட்குறேன். உங்க நிர்வாகிகிட்ட ஏதாவது சொன்னீங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, கூட்டம் வரும்போது ஜாக்கிரதை எவ்வளோ நடத்தணும், ஏதாவது சொன்னீங்களா? இல்லை, அங்கே மருத்துவம் சின்ன கிளினிக் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதற்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே அங்கே இருந்தது. அதையும் மீறி தான் அந்த நிகழ்வு நடந்திருக்கு. அதாங்க, எப்படியோ ஒவ்வொரு மீட்டிங்லேயும் உங்களுடைய ஒவ்வொரு கூட்டத்திலும் யாராவது ஒருத்தர் சாகுறாங்க. ஆமாம், மதுரை, விக்கிரவாண்டி, ஆமாம், கரூர், முக்கியமாக கரூர். அப்போ திரும்ப திரும்ப உங்களுடைய பிரச்சனை என்ன? உங்களால் மக்களுக்கு பிரச்சனை தான் வருதே தவிர மக்களுக்கு நல்லதே நடக்கலை இது வரைக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு கட்சி தேவையா?
என்னுடைய கேள்வி அதுதான். கட்சியே தேவையா? தேவையே இல்லை. நீங்க ரசிகர் மன்றமா நடத்திட்டு போங்க. ரசிகரை மட்டும் குளிர்ச்சி படுத்தினா போதுமா? ரசிகர் மன்றம் நீ நடத்திட்டு போங்களோ, வேண்டான்னு சொல்லுங்க. இப்பவுமே இந்த கூட்டத்தை நீங்க எவ்வளவுங்க செலவு பண்ணீங்க? ஏங்க உங்க தாவேக கட்சி தலைவர் நீங்க தான். இந்த கூட்டத்துக்கு உங்களுடைய செலவு எவ்வளோ கணக்கு கொடுக்க முடியுமா? அவருடைய பாக்கெட்டில் எவ்வளோ போச்சுன்னு கணக்கு கொடுக்க முடியுமா? இதுவுமே வேற யாரோ தான் செலவு பண்ணுறாங்க. அதை யார்ட்டு அவங்க எடுக்கிறாங்கன்னா திரும்ப தாவேகா தொண்டர்கள் இடத்துல தான் வாங்குறாங்க அந்த காசை. சரியா? இந்த தொண்டர்களுக்கு அந்த அறிவு இருக்கு, பக்குவம் இல்லை. அறிவில்லை, பக்குவம் இல்லைங்க, அறிவில்லைங்க, அறிவில்லை. அதாவது அவர் ஒரு நல்ல நடிகர். அவர் நடிப்பை குறித்த நான் எந்த குறையும் நான் சொல்லல. அவர் இருக்கிற துறையில நல்ல துறை அவர் இருப்பது, அதையும் நான் குறை சொல்லல. அந்த துறையிலே எந்த துறை நமக்கு நல்லதோ அந்த துறையில நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போகணுமே தவிர அவன் செய்யறான் இவன் செய்யறான் நானும் அந்த மாதிரி செய்வேன்னு சொன்னா நீ சரிக்கு தான் விழுவேன். தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டே இருக்கோம், பிரச்சனை மேல பிரச்சனை தான் வருது. இப்ப இன்னத்த நிர்வாகி கூட்டத்தில் என்ன பேசியிருப்ப நீ? நான் சொல்றேன், ஒவ்வொரு நிர்வாகியும் தனிப்பட்ட முறையில் உனக்கு தெரியுமா? நிர்வாக கூட்டம் வச்சிங்க, ரைட்டுங்க. நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய மாவட்ட வாரியாக நீங்க மாவட்ட செயலாளர்களை வைத்திருக்கிறீங்க. பேர் சொல்லி சொல்ல முடியுமா? ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் இவங்க தான் சொல்ல முடியுமா? ஒரு தலைவருக்கு உகந்த தகுதி என்னன்னா மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். மாவட்ட செயலாளர் நேரடியா நீங்க தொடர்புல இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்க கூட இருக்கிற சுத்தி இருக்கிறவங்களே யாருன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க கூட ரொம்ப நெருங்கி இருக்குது வெறும் ஒரு 5 பேர் தான். அந்த 5 பேர் அவங்க சொல்றதா நீங்க கேட்குறீங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குது. இது தேவையா உங்களுக்கு? இது கட்சி இல்லைங்க, இது இன்னும் மறுபடியும் ரசிகர் மன்றம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ ஒரு பொது சேவைக்காக வராரு, நீங்க ஆரம்பத்திலே வந்து நீ உங்களுக்கு கட்சியே தேவையில்லை அப்படின்றது வந்து ஒரு பொருத்தமா இருக்குமா? நான் வந்து கட்சியில போதுமான அளவு சம்பாதிச்சாரு நடிகரா இருந்து, அடுத்து மக்களுக்காக ஒரு பொது சேவைகளை இறங்கியிருக்காரு. அவரை நாம பாராட்டணுமே தவிர அவர் வந்து ஆரம்பத்திலே என்னையா கட்சி நடத்துற அப்படின்றது ஒரு முறையாகுமா? இப்போ நான் கூட பொது சேவை செய்துட்டு இருக்கிறேன். இப்போ இல்லை, கடந்த 20 வருஷமா பொது சேவை செய்துட்டு 21 வருஷமா பொது சேவை செய்துட்டு இருக்கிறேன். சரியா? ஒரு பகுதியை நான் எடுத்திருக்கிறேன், என்னால் முடிஞ்சது. அது ஒரு கிராமத்தை நான் தத்தெடுத்திருக்கிறேன். அந்த கிராமத்துக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்துட்டு இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்துட்டு இருக்கிறேன். அப்போ அது பொது சேவை இல்லையா? சொல்லுங்க, அது பொது சேவை இல்லையா? கட்சி ஆரம்பிச்சாதான் பொது சேவை செய்யறேன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம். இது வரைக்கும் விஜய் பொது சேவை செய்யாம இல்லை. ஆமா, பொது சேவை செய்யறாரு. சில பிள்ளைகளுக்கு பள்ளி அவர் வைத்திருக்கின்ற பள்ளியிலேயே அவர் என்ன பண்றாரு, சில சலுகைகள் கொடுக்கிறாரு. கல்லூரியில சலுகைகள் கொடுக்கிறாரு. இந்த கல்யாண மண்டபம்லாம் சிலது இருக்குது அவருக்கு, அதெல்லாம் சில சலுகைகள் கொடுக்கிறாரு. அதனால் நீங்க பொது சேவை செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை. நீங்க செய்றீங்க, அது தொடரட்டும். அது தொடரட்டும். அதை விட மேலோங்கி என்ன பண்ணுங்க, அந்த 10 கிராமத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுங்க. கல்வியை நீங்க மேம்பாடு செய்வதற்கு வேண்டிய காரியங்களை செய்யுங்க. இப்போ அவர் வந்து இப்போ நடிகரா இருந்து ஒரு 10 கிராமத்தை தான் தத்தெடுக்க முடியும். அவரே ஒரு அரசியல்வாதியா ஒரு மாநிலத்துடைய முதல்வராக ஆயிட்டா தமிழ்நாடே அவர் கையில் தானே, தமிழ்நாட்டே தத்தெடுத்துடலாம்ல. நிச்சயமா தமிழ்நாட்டை மொத்தமா எடுத்து கொள்ளை அடிச்சிடலாம். அதான் நடக்கும், கொள்ளை அடிச்சு. ஏன்னா இப்ப அவர் கூட இருக்கவங்க எல்லாம் கொள்ளைக்காரன் தான் கூட இருக்கிறான். அவர் வந்து நான் கூட இருக்கிறவங்க கொள்ளைக்காரன் தான் கூட இருக்கிறான். ஏங்க இவரே வந்து கொள்ளைக்காரன் தானே, அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏங்க அரசுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டினாரா? 1.5 கோடி ரூபாய். 1.5 கோடி ரூபாய் ஃபைன் வந்திருக்குது. ஏன் உங்களுக்கு தெரியாதா? உங்க ஆடிட்டர் சொல்லலையோ? இல்லை, ஒன்றும் இல்லைங்க. இப்போ அரசாங்க ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சேலரி வரும்போதே, அரசாங்க ஊழியர் மட்டும் இல்லை, ஐடி ஃபீல்டு இருக்கிற ஊழியர்கள் கூட, அதாவது ஒரு தனி கம்பெனி நடத்துறாங்க. அவங்க ஊழியர்களுடைய ஐடியை கூட அந்த கம்பெனியே என்ன பண்ணுது, அவங்க சேலரியில் பிடிச்சிக்கிட்டு டிடெக்ட் பண்ணிட்டு தான் கட்டுறாங்க. அப்போ இவ்வளவு நேர்த்தியா எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன கம்பெனிகள் நடக்கும் போது நீங்க பல கோடி ரூபாய் வாங்குறீங்க. அதுல 1.5 கோடி ரூபாய் உங்களால் என்ன பண்ண முடியல, கட்ட முடியல. கோர்ட்டு சொல்லி நீங்க இன்னும் கட்டல. அப்போ கோர்ட்டே நீங்க அவமதிக்கிறீங்க. நீங்க மக்களை வந்து மதிக்க போறீங்களா? விளங்குதா? அப்போ நீங்களும் ஒரு கொள்ளைக்காரன் தானே அதுல. அப்போ ஒரு 1.5 கோடி ரூபாய் கட்ட முடியாத நீங்க தமிழ்நாட்டை கட்டி காக்க போறீங்களா? எப்படி உங்களை நாங்க நம்புறது? அதான் என்னுடைய கேள்வி. தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் என்னுடைய உறுப்பினர் இருக்கிறாங்க. 8 கோடி ஓட்டு இருக்கு அப்படின்ற போல சொல்றாரு விஜய். அவரு ஏற்புடையதா? 8 கோடி ஓட்டு இருக்கா, இல்ல அதீத நம்பிக்கையில சொல்றாரு அவர்? அதாவது அவர் சொல்றது உண்மை. என்னன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் விஜயுடைய ரசிகர் ஒருத்தர் இருக்கிறாங்க. ஆமா,
நான் இல்லைன்னு சொல்ல, நான் ஏற்றுக்கொள்கின்றேன். உங்களுடைய ரசிகர் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவராது இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல. அவங்க யாரு மறுபடியும் சொன்னேன்? ரசிகர். ரசிகர் வாக்கு கொடுக்கறவங்க இல்ல, ரசிகர். நீங்க வந்து நின்னாலும் சிரிப்பாங்க, கை தட்டுவாங்க. நீங்க வரும்போது கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. பாருங்க, ஒரு தேர்தல் ஆணையம், நீ முதல் கூட்டத்திலே அவர் என்ன சொன்னாரு? முதல் தாவேக்காவுடைய முதல் கூட்டத்தில் என்ன சொன்னாரு? நம்மளை பாட்டு விசில் அடிச்சாங்க குஞ்சிகள்னு சொல்லுவாங்க, நாம அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா தேர்தல் ஆணையமே உங்களுக்கு கொடுத்திருக்கிற சின்ன என்ன? விசில். விசில் முடிஞ்சு போச்சா? அப்போ நீ இன்னைக்கு வரைக்கும் விசில் அடிச்சாங்க குஞ்சு தான். விசில் அடிக்கிறவன் யாரு? ரசிகர். விசில் அடிக்கிறவன் ரசிகர் தான். ஆக நீ ரசிகனா தான் உன்னை ரசிக்கிறாங்களே தவிர, உன்னை விசில் அடிச்சு எல்லாரும் வரவேற்கிறாங்க தவிர, தேர்தல் ஆணையம் உன்னை விசில் அடிச்சுதான் வரவேற்றிருக்கு. என்ன ஒரு பரிதாபமான நிலைமை. உன்னை ஒரு கட்சி தலைவனாக தேர்தல் ஆணையம் உன்னை பார்க்கல. முதல் காரியம் விசில கொடுத்துருக்கிறாங்க. ஏன் விசில் யாருங்க அடிப்பா? என் பேரன் அடிக்கிறான் விசில். அவனுக்கு 2 வயசு தான் ஆச்சு, அவன் விசில் அடிக்கிறான். அப்ப அந்த மாதிரி 2 வயசு குழந்தைய மாதிரி உன்னை வச்சிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம். இதுலயே புரியுது இவர் முதிர்ச்சியான ஆளே இல்ல அப்படின்னு தேர்தல் ஆணையமே பட்டயம் கொடுத்துச்சு. இப்படிப்பட்டவர்கள் போய் தமிழ்நாடு எப்படிங்க கொடுக்க முடியும்? விசில் அடிச்சுட்டே இருக்க வேண்டியதான் தமிழ்நாட்டில் எல்லாம். காங்கிரஸ் கூட்டணிக்கு வரும்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்திருந்தாரு. நேற்றுக்கு பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, நான் போட்ட அந்த அரசியல் குண்டு தமிழ்நாடு அரசியலே மாற்றி இருக்கு, திமுக கூட்டணியிலே ஒரு நடுக்கத்தை உண்டாக்கி இருக்கு அப்படின்ற போல சொல்றாரு. இது எப்படி பாக்குறது? ஒரு நடுக்கத்துல சொல்றாளா இல்ல ஒரு ராஜதந்திரமா? ஒருவேளை காங்கிரஸ் நம்ம கூட வரலையே அப்படின்ற ஒரு விரக்தியில பேசுறாரு. அதை அதாவது தனித்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நின்னா ஒரு தொகுதி கூட கிடைக்காது. ஒரு தொகுதி கூட நிற்க, ஒரு தொகுதி கூட காங்கிரஸால தமிழ்நாட்டில் வாங்க முடியாது. அதை நான் எழுதி தரேன். சரியா? அப்படிப்பட்டவர்கள் தாவேகா கூட சேர்ந்தா அவங்கள நீங்க சொல்றீங்கல்ல 8000 கோடி வாக்கு இருக்குதுன்னு, அந்த நினைப்புல தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸாரும் என்ன நினைக்கிறாங்க, தாவேகா கூட சேரலான்னு முதல்ல நினைச்சாங்க. தாவேகாவும் என்ன நினைச்சது, காங்கிரஸ் நம்ம கூட சேர்ந்துரும், அப்ப நம்ம தேசிய கட்சியோட இணைந்து இருப்போம் அப்படின்னு தாவேகா நினைச்சது. இப்போ நான் என்ன சொல்றேன், தம்பி இன்னும் தாமதமாகல, நீங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள வாங்க. உங்க கட்சி வளரும்னா அறிவோடு கூட நடந்துக்குங்க. என்டிஏ கூட்டணி யாருக்கா? முதலாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, அடுத்து தேசிய கட்சி பிஜேபி இருக்குது. இப்போ இதுக்குள்ள வந்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆலோசனைக்காக சொல்றேன், இந்த பிஜேபி எதிராகவோ அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு எதிராகவோ நான் பேசல. ஒரு கட்சியை வளர்க்குன்னு நினைக்கிறவங்க, அதாவது நீ தமிழ்நாட்டில் இப்போ ஒரு சேவை நீ செய்ய போறதில்லை, நீ ஜெயிக்க போறதில்லை, நீ தனியா நின்னாலும் சரி, வேற யாராவது கூட கூட்டணி வைத்தாலும் ஜெயிக்க போறதில்லை. 30 விகிதாச்சாரம் 1% வேணா கிடைக்கலாங்க, 1% வேணா கிடைக்கலாம். ஆனா அந்த 1% உனக்கு 2% மாறணும்னா என்டிஏ கூட்டணிக்குள்ள வான்ற. என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தா உங்களுடைய கட்சியுடைய அங்கீகாரம் கிடைக்கும். முதல் அங்கீகாரம் கிடைக்கணும் தேர்தல். அங்கீகாரம் கிடைக்கணும்னா நீ என்டிஏ கூட்டணிக்குள்ள முதலாவது நீ வரணும். அப்போ உனக்கு குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 10 தொகுதியா நீ ஜெயிப்ப. குறைஞ்சது 10 தொகுதி ஜெயிப்ப. ஜெயிக்கும் போது என்ன ஆகுது, நீ சட்டசபைக்குள்ள போற, தேர்தல் அங்கீகாரம் கிடைக்குது. அடுத்த தேர்தலில் வேணா நீ நினைக்கிறத சாதிக்கலாமே தவிர, இந்த தேர்தலில் நீ தலை கீழே நின்னாலும் சரி நடக்கவே நடக்க இல்ல. பாஜகவுலையும் கூட்டணிக்கு வரலாம்ல, தொடர்ந்து அந்த கட்சியிலிருந்து பல்வேறு தரப்பினரும் அழைப்பு கொடுத்து கொண்டிருந்தாருங்க. அண்மையில் தமிழிசை கூட, தம்பி நீ தனியானுன்னா திமுகவை தோற்கடிக்க முடியாது, வா என்டிஏ கூட்டணியில வா அப்படின்றாரு. அதையே அவர் பரிசீலிக்கல அப்படின்ற போல நினைக்கிறீங்க? அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய நினைப்பு என்னன்னா, சிறுபான்மையுடைய எதிராக நம்ம போய்விடுமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? நீ சொல்லும் போது சிறுபான்மையர் நீ சொல்ற, அப்போ சிறுபான்மையுடைய வாக்கு என்னத்துக்குன்ற, பெரும்பான்மையோட வாக்கை நீ தேடிப்போ. சிறுபான்மையுடைய வாக்கே நமக்கு தேவையில்லை, பெரும்பான்மையுடைய வாக்கை தேடிப்போ. அதுக்கு தான் மறுபடியும் இந்துக்களை பார்த்து நான் சொல்றேன், இந்துக்களா நீங்களாம் பெருமையானவர்கள், பெரும்பான்மையானவர்கள். ஆகவே நீங்க உங்க வாக்குகளை முதலாவது என்டிஏ கூட்டணிக்கு போடுங்க, அதுக்கப்புறம் சிறுபான்மையர் யாருக்காவது போட்டுட்டு போறாங்க. இப்ப இவருடைய நிலைப்பு என்னன்னா, இவர் ஒரு கிறிஸ்தவர். ஆமா, சரியா? அப்ப பிஜேபியுடைய கொள்கைகள் எனக்கு பிடிக்கலன்னு அவர் சொல்றாரு. நான் ஒரு கிறிஸ்தவ ஆன்மீக தலைவன், ஆனா எனக்கு பிஜேபி கொள்கைகள் பிடித்திருக்குது. காரணம் என்னன்னா, நம்ம பார்க்கிற பார்வை தான். இப்போ நீங்க கூட அழகா தொப்பி போட்டிருக்கிறீங்க,
என்ன வேறு யாராவது இருந்தால் என் முன்னாடி தொப்பியை போடாத கழட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் அந்த இடத்துல நான் இருக்கிறேன். விளங்குதா, புரியுதா? ஆனால் நீங்கள் பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க, இவர் பேட்டி தான் எடுத்துகிட்டு போகிற போட்டு தொப்பியாக போட்டு என்னத்தையும் போட்டுட்டு போட்டு நான் விட்டுறேன். அப்போ என்னுடைய பார்வை எப்படி இருக்கு, அதுதான் முக்கியம். ஆக இவருடைய பார்வை ஒரு குறுகிய பார்வையில் இருக்கிறாரு. அடுத்தது திரும்ப நான் சொல்கிறேன், விஜய்க்கு அரசியலை பிடிக்காது. ஆனால் மற்றவருடைய தூண்டுதலால் தான் இவர் அரசியல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு தவிர உண்மைக்கு இவர் அரசியல் களத்தில் இப்போ வரைக்கும் இறங்குனா இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்யவே மாட்டார். சராசரி மனுஷனாக தினமும் மனிதர்களை சந்திப்பார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இது வரைக்கும் அவர் வீட்டு பக்கத்தில் மனிதர்களோட அவர் சந்திக்கிறது இல்லை. நிறைய பேர் வீட்டு வாசலை காத்துட்டு இருக்கிறார் முகத்தை பார்க்கறதுக்கு. அதுவே ரசிகர் கூட்டம் தான், கட்சி கூட்டம் இல்லை, ரசிகர் கூட்டம். ஒரு ரசிகர் கூட்டத்தையும் நீ பார்க்க மாட்டுற, நீ எங்கேருந்து கட்சியை நடத்த போற? யார் அவர் அந்த அளவுக்கு வழிநடத்தி போறது, அந்த தவறான வழிக்கு கொண்டு செல்வது யாரு? அவங்க கூட இருக்கிறவங்க. முஸ்லி ஆனந்தன் ஒருத்தர் இருக்கிறாரு, அப்புறம் இன்னொருத்தர் யாரோ ஒரு ஆரோக்கிய சாமி தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு, அப்புறம் இந்த இதுலேருந்து வந்தார் நம்ம சிறுத்தையிலேருந்து ஆதவ அர்ஜுனா. அடுத்தது இவருடைய தகப்பனார் சந்திரசேகருக்கு ரொம்ப ஆசை, தான் மகன் முதலமைச்சராக உட்காரன்னு ரொம்ப நாளாக ஆசை, பல வருடங்களாக ஆசை. அது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான், அதனால் அவரை நான் குறை சொல்லலை. ஆனால் இந்த 3 பேர் தான் முக்கியமாக அவரை தவறான வழி நடத்திக்கிட்டு எப்படியாவது நீங்கள் நின்னீங்கன்னா நாம் எப்படியும் கோட்டையை பிடிச்சிடலாம், அதை பிடிச்சிடலாம், இதை பிடிச்சிடலான்றாங்க. எதையும் பிடிக்க போகிறது கிடையாது. ஆனால் இந்த ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு விதத்தில் சம்பாதிக்கிறாங்க. விஜயை வைத்து சம்பாதித்து கொண்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா விஜய் பணம் தர மாட்டாருன்னு நல்லா தெரியும். விஜயை வைத்து இவங்க சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடக்குது. அப்ப விஜய் 2026 சந்தேகம் தான் அவருக்கு. ஏன்னா 18% வாக்கு இருக்கு. சந்தேகம் அந்த வார்த்தை கூட சொல்லாதீங்க. வரமாட்டார். ஓகே, அவ்வளவுதான். ஒன்னு என்டிஏ கூட்டணியில் சேர்க்கணும், இல்ல திமுக கூட்டணியில் சேர்ந்தது. என்டிஏ கூட்டணி இணைப்பதற்கான என்ன மாதிரியான முயற்சி எடுத்தீங்க? நீங்க சொல்றாங்கல்ல வாங்கன்னு சொல்லிட்டு என்டிஏ நீங்க போயிட்டு பேச்சுவார்த்தையே நடத்தலையே? இப்போ நடத்த மாட்டாருங்க. ஏங்க அரசியல் தெரிஞ்சா நடத்துவாங்க, அதான் நான் சொல்ல வரேங்க. ஏங்க அரசியல் தெரிஞ்சா நடத்துவாங்க. அடுத்தது அரசியலை நம்மளை தள்ளி விட்டாங்க. சரி, அதுல முன்னேறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா, அது எப்படி பண்ணலாம்? நமக்கு முன்னாடி இருந்தவங்க என்னென்ன பண்ணாங்க? விஜயகாந்த் என்ன பண்ணார்? சிவாஜி கணேசன் என்ன பண்ணார்? சிவாஜி கணேசனும் ஒரு அரசியல் பிற்பாடு டி ராஜேந்தர் என்னென்ன பண்ணார்? இப்படி ஏன் உனக்கு மேல ரஜினிகாந்த், நீங்க ரஜினிகாந்த் அரசியல் ஆரம்பிச்சார்னா ஒட்டுமொத்தம் தான் அவருக்கு போயிடும். ஆனா ஆரம்பிச்சாரா? வரேன்னு சொன்னார், வரவே இல்லை. ஏன்னா பல சிந்தனை பண்ணி பார்த்தார் அவர். நமக்கு தேவையில்லாத விமர்சனங்கள் நம்மளை குறித்து வரும், இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஒதுங்கிட்டார். அந்த மாதிரி நீ ஒதுங்கி இருக்கணும், அதான் உனக்கு நல்லது. நீ படத்தை நல்லா சம்பாதிக்கிற, பல கோடி நீ சம்பாதிக்கிற, நான் அழகாக சம்பாதிச்சுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக உன் இஷ்டம். இப்போ பாரு, நீ துபாய் போனால் உன் பின்னாடி ஒருத்தன் வரான், துபாயில் போய் என்ன பண்ணுறாரு, நீ இலங்கைக்கு போனால் உன் இலங்கை போய் என்ன பண்ணுறாரு, மலேசியாவில் போய் என்ன பண்ண, மலேசியாவில் என்னென்ன கூத்து நடந்தெல்லாம் ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறான். இது தேவையா? இதுக்கு முன்னாடி எவனா பேசினானா? இல்லை. நீ அரசியல் வந்து உன்னை எவனுமே இப்போ நாயனார் நாகேந்திரன் கூட சொல்றாரு, ஃபர்ஸ்ட் உன் குடும்பத்தை பாரு, த்ரிஷா விட்டு வாடான்றாரு. பார்த்தீங்களா? தேவையா இது? இப்போ நீ யாருக்கிட்டையாவது போ, நீ யாரு கூடயாவது வாழ்ந்துக்கோ, அது உனக்கும் உன்னுடைய குடும்பத்தையும் சாரமே தவிர ரோட்ல இருக்கிற மக்கள் உன்னை குறித்து பேசக்கூடாது. இது ஏன் பேசுறாங்க? நீ அரசியல் வந்ததுனால தான் பேசுறாங்க. தேவையில்லாத வேலை. நீ சம்பாதிக்கிற, நீ நடிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற, அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நிம்மதியா சந்தோஷம் வாழ்ந்துட்டு போ, எப்படியாவது வாழ்ந்துட்டு போ. அதை கேட்க எனக்கே உரிமை கிடையாது. நான் ஓ சம்பாத்தியம், உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, உனக்குன்னு பெற்றோர்களுக்கு அவங்க கேட்டுக்கிட்டோம். நான் அதை குறித்து பேசுவதற்கு எனக்கு தகுதியை. நேற்று கூட ஒரு பேட்டியில் ஒருத்தர் கேட்டாங்க, த்ரிஷா போயிட்டு பேசுங்க, நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டேன். அது அவருடைய சொந்த விருப்பங்க, அது அவருடைய சொந்த நிலை, அது அவருடைய சொந்த வாழ்க்கையில் அவர் என்னவா பண்ணிட்டு போட்டோம், எனக்கு என்னங்க வந்தது. ஆனா அரசியலுக்குள்ள வரும் பொழுது நீ என்ன பண்ண மக்களுக்கு, அது கட்டாயம் கேட்க தான் செய்வேன். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, உன்னால குடும்பமே சரியா நடத்த முடியல. நீ குடும்பம் நடத்த தெரியாதவன் என்னத்தை நீ மக்களுக்கு செய்ய போற? விளங்குதா? அதான் என்னுடைய கேள்வி. மிக்க நன்றி ஃபாதர், நேரில் பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.